அன்பினஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாஸ்மதி அரிசி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, அப்புறம் கல்பாசி கொஞ்சம், அப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா, அப்புறம் கட் பண்ண வெங்காயம், கூட அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டாணி, குடமிளகா இப்படி என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ காயெல்லாம் ஒரு பாதி அளவு வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1.5 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இது கொஞ்சம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எகெயின் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. சாதம்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வந்திருக்குது. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெஜிடபிள் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.